ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பிட்வைஸ் எக்ஸார் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டு வேரியபிள் வந்து ஸ்வாப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெண்டு வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், A = 10 B = 5. எக்ஸார் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரூல் இருக்குது. எப்போ வந்து நம்ம ரெண்டு ஈக்குவல் வேல்யூ வந்து எக்ஸார் பண்ணுறோமோ அதோட ரிசல்ட் வந்து 0வாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 10ஐயும் நான் எக்ஸார் பண்ணேன்னா அதோட ரிசல்ட் வந்து எனக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரூல் 1. இன்னொரு ரூல் என்னன்னா, எக்ஸார் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் வேறு ஏதோ ஒரு வேல்யூ கூட 0வை நீங்கள் எக்ஸார் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக அந்த வேல்யூவே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 இருக்கு. 10 கூட நான் 0வை எக்ஸார் பண்ணேன்னா அதோட ரிசல்ட் எனக்கு வந்து 10 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எந்த வேல்யூ வந்து எந்த ஒரு வேல்யூ கூட 0 எக்ஸார் பண்ணாலும் அந்த வேல்யூ தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்க போகுது. ரெண்டு ஈக்குவல் வேல்யூவை எக்ஸார் பண்ணால் நமக்கு 0 தான் ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு A XOR B நான் போட்டு வச்சுக்கிறேன். A = A XOR B. அதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஸ்டெப்பில் B = A XOR B. திருப்பி அதே இதை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, பிக்கான வேல்யூ நம்ம இதுக்கு இந்த இடத்துலேருந்து மட்டும் பாருங்கள், மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் விட்டுருங்க. பிக்கு வந்து நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ டேரெக்டாக நம்ம பீனே வச்சுக்கலாம். பட் இந்த ஏக்கு பார்த்தீங்கன்னா, ஏக்கு நம்ம முந்தின ஸ்டெப்பில் ஏக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். என்ன அசைன் பண்ணியிருக்கோம்? A XOR Bன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இந்த ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A XOR B XOR B. ஸோ இந்த A XOR B மட்டும் நான் அந்த ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். XOR Bன்றது ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிறது தான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, B XOR Bன்றது என்ன ஆகும்? B XOR Bனா ரெண்டு ஈக்குவல் வேல்யூ XOR பண்ணால் 0 ஆகிடும். ஸோ A XOR 0 பண்ணோன்னா நமக்கு அந்த ஏன்ற வேல்யூ தான் கிடைக்கும். இந்த ரூல் படி A XOR 0 இருந்துச்சுன்னா அந்த A தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, A கிடச்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது? Bயில் வந்து A போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போது Bயோட வேல்யூ என்னவா இருக்குது? ஏவா இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, A = A XOR B. இதே ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன ஆகுது? இப்போ இதுக்கு ஏக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோம்? A XOR Bன்னு வச்சுருக்கோம். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A XOR B சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த B வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். XOR Bன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த ஸ்டெப்பில் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நம்ம B எதுவுமே டிக்ளேர் பண்ணலை. பட் இந்த ஸ்டெப்பில் பண்ணும்போது இந்த பிக்கு நமக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த பிக்கு இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது? B A தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஏக்கு பதிலாக A XOR Bயும் இந்த பிக்கு பதிலாக இதில் கிடச்ச ஏவையும் தான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல A போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, A XOR Aன்றது வந்து கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். இப்போ இந்த ஏவும் 0 ஆகிடும். கரெக்டாக? அடுத்து வந்து இந்த 0வையும் B XOR பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? B கிடச்சிடும். அதனால ஏல வந்து B போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஏவும் பியும் ஸ்வாப் ஆகுது. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் A, B போடும்போது எனக்கு அந்த ரிசல்ட்டில் பியும் ஏவும் ஸ்வாப் ஆகிட்டு இந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.